திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக ஊழியர்கள் பல்கலைக்கழக வளாகத்தினுள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் சுகன்யாவிடம் கேட்கலாம். சுகன்யா, இந்த ஊழியர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடுறாங்க? பூங்குழலி, திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பணியாளர் நலச்சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இன்றைக்கு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 49 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 8ஆம் தேதி முதல் பல்வேறு கட்ட வடிவங்களில் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள். 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். 9, 10 ஆகிய கடந்த 2 நாட்களிலும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்றைக்கு அந்த 3 நாட்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாகவும் பல்கலைக்கழக நிர்வாகம் இவர்களுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைக்கும் வரவில்லை. அதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக ஊழியர்கள் இன்றைக்கு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து சங்கத்தினுடைய செயலாளர் இங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்க, என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்க வலியுறுத்துறீங்க? பல்கலைக்கழக நிர்வாகம் ஏன் இதுவரைக்கும் உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வரல? நாங்கள் நிதிநிலை மோசமாக இருக்குது, சம்பளம் போடுறதுக்கே எங்களுக்கு நிதி மோசமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த போராட்டத்தில் மெயினாக நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். எங்களுக்கு தமிழகத்தில் எந்த பல்கலைக்கழகத்திலும் இல்லாத அளவுக்கு 10 உறுப்பு கல்லூரியை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த உறுப்பு கல்லூரிக்கு ஒரு மாதத்துக்கே 1 கோடியே 10 லட்ச ரூபா போகிறதுனாலையும் அங்கே அதிகபட்சமான கோர்ஸ் நடத்திட்டு இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு நிதிநிலை மோசமாக இருக்குது. அதனால் அரசாங்கமே இந்த 10 உறுப்பு கல்லூரியும் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க இந்த அரசு 10 உறுப்புகளிலும் ஏற்படுற அந்த அனைத்து உண்மையான செலவு எல்லாத்தையுமே அரசாங்கமே ஏற்றுக்கணுங்கிறது மெயினான கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிதி, அதாவது பென்ஷன், பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் பணியாளர்கள் கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆட்சி மன்ற குழுவில் தீர்மானம் போட்டிருக்காங்க. அதை நிர்வாகம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மறுக்குது. அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம். அதே மாதிரியே ப்ரொமோஷன் பேனல் முறையை அரசாங்கத்தில் இருக்கிற மாதிரி அரசு ஆணையை இங்கே எங்களுடைய ஆட்சி மன்ற குழுவில் வச்சு ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்கள்ட்ட நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. அதை முன் வச்சு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத எங்கள் பணியாளர்கள் ஒரே நிலையில் 15 வருஷம் பணியாற்றினாங்கன்னா அவங்களுக்கு அப்டேட் ப்ரொமோஷன் கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. அதில் உள்ளாட்சி நிதித்துறை ஆடிட் சர்டிஃபிகேட் கொடுக்கறது மறுக்கிறாங்க. அதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் தடையாணை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதனால இப்போ அதை தடையாணை வாங்கிட்டு வந்த போதிலும் அந்த உள்ளாட்சித்துறை போய் அந்த கவுண்டர் அஃபிடவிட் கூட இன்னும் கொடுக்காம அங்க எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மறுத்துட்டு இருக்காங்க. அதனால ரிட்டையர் ஆகும்போது எங்களுடைய பணியாளர்கள் வெகுவா பாதிக்கப்படுறாங்க.